பிரபா மணி பிரபா சேனல். நம்ம இப்போ குடல் தான் சமைக்க போகிறோம். எப்படி செய்யலாம் பார்ப்போம். குடலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ரெடி பண்ணி அதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து குடலை வந்து ஒரு 5 நிமிஷம் அதுலேயும் இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்தாச்சு. நறுக்குன வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். சைடில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இருந்துச்சுன்னா வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேஸ்ட்டு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதனால தான் இதில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சாச்சு. இதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். குடலை இதில் சேர்த்துற வேண்டியதான். குடலெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி சேர்த்து ஒரு 6லேருந்து 7 விசிலுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம். குடல் க்ளீன் பண்ணாதான் லேட் ஆகும். சமைக்கிறதெல்லாம் டக்குன்னு சமைச்சிடலாம். நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து திருப்பி ஒரு 2 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. பார்த்திங்களா, கடலைப்பருப்பு, குடல் வேவிலைப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.